ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நியூ இயர் ரெசல்யூஷன் ஐடியாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, க்ரோ அ பிளான்ட் ஆர் ரைஸ் எ பெட். உங்களுக்கு ஒரு சேஞ்சுக்கு என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல செடியோ இல்லை ஒரு பெட்டு, டாகாக இருக்கலாம், டாகு, கேட்டு, இல்லை ஒரு மீன் வளர்க்குறது கூட இருக்கலாமே. நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக அதை பார்த்துக்கிற மாதிரி ஒன்று எடுத்து வளங்க. நீங்கள் தான் அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் தரும். எதையோ ஒரு பிளான்ட்டோ இல்லை ஒரு பெட்டையோ வளர்க்கும் போது நீங்களாக ஒன்று ரெஸ்பான்சிபிள் எடுத்து வளர்க்கும் போது நிச்சயமாக அது ஒரு உங்களுக்கு சேஞ்சை தரும். நெக்ஸ்ட்டு, ட்ரெஸ் குட். நல்ல ட்ரெஸ் பண்ணுங்கள். அது உங்களோட கான்ஃபிடென்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். கான்ஃபிடென்ஸ் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட், உள்ளே இருந்து தான் வருது. நீங்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அது உங்களை நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஆக்கும். பண்ணுற ட்ரெஸ்ஸையே இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு, செக் யுவர் கோல்ஸ் ஆஃபன். நம்ம கோல் செட் பண்ணிடுவோம், ஆனால் அதை எப்படி பண்ணுறோம், கரெக்டாக தான் பண்ணுறோமா, ப்ராசஸ்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கான்ட்டு செக் பண்ணுறது கிடையாது இல்லையா? ஸோ உங்கள் கோலை நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணி அப்பப்போ பார்த்துக்கோங்க. அந்த ப்ராசஸில் எதனா சேஞ்சஸ் இருந்ததுன்னா அப்பப்போ ட்ராக் பண்ணி சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ். நீங்கள் தேவையில்லாமல் கோபப்படுறீங்களா, தேவையில்லாமல் சேட் ஆகுறீங்களா, ட்ரிகர் ஆகுறீங்களா அப்படின்ட்டு உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னும் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதையே கண்டுக்க மாட்டேன்றோம். அதுவும் நம்மளோட சக்ஸஸில் ஒரு பார்ட்டாக தான் இருக்குது. ஸோ உங்கள் எமோஷன்ஸ்லாம் லைஃபோட சக்ஸஸ்லேயும் சரி, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட சக்ஸஸ்லேயும் சரி, உங்கள் எமோஷன்ஸ் ஒரு பார்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட். நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ ரெகுலராக உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் இல்லை யோகா, மெடிடேஷன் சூட்டபிளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு அது லைஃபுக்கு தேவையான ஒன்று. என்ன எல்லாரையும் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி சொன்னாலும் எக்ஸசைஸ் என்றது நமக்கு கண்டிப்பாக முக்கியமானது. அதை நம்ம சொல்லி தானே ஆகணும். உங்கள் ஹெல்த்து நல்லபடியாக இருந்தால் தானே நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அது நம்ம ப்ரொடக்டிவிட்டியை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா, எவ்வளோ குறைக்குதா, அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வச்சுக்கோங்க. பர்டிகுலர் டைமில் தான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை அது பாதிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுன்ட்டு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ரீடிங் புக்ஸ். ஒரு நல்ல புக் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அமையும். நீங்கள் புக்ஸை படிக்கிற ஹேபிட்டை டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். புக்ஸ் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகும். எல்லாமே உங்களை புக்ஸ்லேருந்து ஏற்றுக்க சொல்ல சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரைக் ஆகும். அதுலேருந்து புது ஐடியாஸ் கிடைக்கும். உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகலாம். புக்ஸை எல்லாருமே படிக்கிற ஹேபிட் வச்சுக்கணுன்ட்டு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு, கீப் யுவர் சரௌண்டிங்ஸ் க்ளீன். சரி, நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்கிறோம், மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்க இடத்தையும் சுத்தமாக பார்த்துக்கோங்கள. நம்ம சுற்றி இருக்க இடத்த, நம்ம வீட்டில் இருந்து சுற்றி இருக்க இடத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக பார்த்துக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அப்பப்போ டைம் அதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெடிடேஷன். எவ்வளோ வேலைங்க பண்ணுறோம், எவ்வளோ டயர்டாகும், மூளைக்கும் செம்ம வேலை கொடுக்குறோம், ஃபிசிக்கலாகவும் செம்ம வேலை கொடுக்குறோம். ஸோ
அதுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்து நிம்மதியை கொடுக்கணும் இல்லையா, கொஞ்சம் அமைதியாக்கணும்ல. அதுக்காக கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறது நல்லது. அதையும் நீங்கள் ஒரு நல்ல நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்துகிட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரைட் இட் டவுன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு டைரி இல்லை ஒரு நோட் புக் வந்து வச்சுக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம என்ன இன்னைக்கு பண்ணுறோம், என்ன நாளைக்கு பண்ண போகிறோம் அப்படின்றத டெய்லி நோட் பண்ணணும்னு சொல்லுவேன், ஒரு நோட்டில் எழுதி. அதே மாதிரி ஸ்டிக் நோட்ஸ் யூஸ் பண்ணுறதையும் எல்லோரும் வந்து ஆரம்பிங்க. ஸ்டிக் நோட்ஸ்ன்ட்டு ஒரு குட்டியாக விற்பாங்க, ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டிங்கன்னா குட்டியாக இருக்கும். ஸ்டிக் நோட்ஸ் வாங்கி அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோன்றது எழுதி ஒட்டிடுங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற ரூமில். இந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணுறது உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி அந்த டைரி சொன்னேன் இல்லையா, அதையும் மெயின்டைன் பண்ணணும். என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணலை, இது ஒரு ரிமைண்டராக உங்கள் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடும். அதுக்காக தான் மெயினாக இந்த ஒரு டைரி வச்சுட்டு, டைரி இல்லைனா நோட் புக் வச்சுட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸிங் டேன்ட்டு ஒரு டேவை நீங்களே உங்களுக்கு கொடுக்குறீங்கம்மா. ரொம்ப உழைக்கிறோம் இல்லையா, அதனால் ஒரு நாள் நமக்குன்ட்டு ரிலாக்ஸிங் டே அப்படின்ட்டு கொடுத்துக்கிறது நல்லது. ரிலாக்ஸிங் டேனா ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி ஓரம் வச்சுட்டு, லேப்டாப் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, உங்களோட க்ளோஸான பீப்புள் கூட, ரிலேஷன்ஸ் கூட, அம்மா அப்பா கூட, அண்ணன் அக்கா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார் கூடயும் சொல்கிறேன், எல்லார் கூடயும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டலாம் பேசும்போது ஃபோனை நோண்டிக்கிட்டே பேசுகிறத நிப்பாட்டிட்டு உட்காந்து ஒரு நாள் ரிலாக்ஸாக எல்லாம் ஜாலியாக பேசுங்க. உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் கூட பாண்டிங் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.